वो बेहोश पेशेंट के ऊपर चढ़ के गए, उन्हें डंडा मारा मेरी आंखों के सामने। बंदूक से फायर किया गया और इसके शरीर में जो आपको दिख रहे हैं ये बंदूक के छर्रे हैं। जब अपनों की जान जाती है ना तब पता चलता है इंसानियत मर चुकी है। வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ இந்த நாடு அடிமையானதை மிக அழுத்தமாக எடுத்துக்காட்டு. ஜந்தர் மந்தரில் நடந்த இந்த கலவரம் சாதாரணமான கலவரம் கிடையாது. இந்த அத்துமீறல் சாதாரணமான அத்துமீறலும் கிடையாது. இந்த நாடு டெமோக்ராட்டிக் நாடாக இல்லாமல் இன்னைக்கு ஆட்டோகிரசி அகங்காரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மகாராஜாவின் அடிமையான நாடாக மாறிவிட்டது என்பதை சுட்டி காட்டுகிறது. அழுத்தமாக இந்த நாட்டில் 140 கோடி மக்கள் வசித்து வருகிறார். இந்த 140 கோடி மக்களில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள், ஏராளமான மாணவர்கள், அவர்கள் ஜந்தர் மந்தரில், சென்னையில், மும்பையில், மதுரையில், மகாராஷ்டிராவில், பட்னாவில் ஆங்காங்கே அவர்கள் போராடுவது எதற்காக? தன்னுடைய எதிர்காலத்திற்காக, தன்னுடைய கல்விக்காக, தனக்கு கிடைக்கக்கூடிய உத்தியோகத்திற்காக. ஆனால் போலீசார்கள் அவர்களை அடித்தது, உதைத்தது, அதற்கான பல்வேறு காட்சிகளை 2-3 நாட்களாக நீங்க தொடர்ந்து பார்த்து वो बेहोश पेशेंट के ऊपर चढ़ के गए, उन्हें डंडा मारा मेरी आंखों के सामने। हम लोग डॉक्टर्स हैं, हम शांति से हेल्प करने आए थे, हम नारे भी नहीं लगा रहे थे। उन्होंने बोला तुम्हें बुलाया किसने? डंडे मारे उन्होंने हमें। बंदूक से फायर किया गया और इसके शरीर में जो आपको दिख रहे हैं ये बंदूक के छर्रे हैं। जब अपनों की जान जाती है ना तब पता चलता है इंसानियत मर चुकी है। ये देखिए लड़ाई देखिए, ये देखिए किस तरीके से मार रहे हैं। ये लाठी चार्ज देख सकते हैं आप यहाँ पर। நேற்று ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட்டை வைத்திருந்தார் டெல்லியின் ஏஐசிசி ஹெட் குவார்ட்டர்ஸ், காங்கிரஸ் உடைய அலுவலகம். இந்த பிரஸ் மீட்டில் ராகுல் காந்தி எழுப்பிய மிக முக்கியமான ஒரு சில கேள்வி, அதை தான் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் எதற்காக போராடி வருகிறார்கள், எதற்காக இந்த போராட்டம் இந்த நாட்டு இளைஞர்களுக்கு மிக முக்கியமானது, எதற்காக இந்த போராட்டம் இந்த நாட்டு எதிர்காலத்தையே மாற்றியமைக்க போறது என்கிற அந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள. 12 ஆண்டுகளுக்கு முன் இந்த நாட்டை ஆள வந்த ஒரு மாற்று வேடக்காரர். இந்த மாற்று வேடக்காரனுடைய பெயர் உங்களுக்கு தெரிந்தால் இப்பவே கமெண்ட் பாக்ஸில் போய் அவருடைய பெயரை எழுத தொடங்கி. மாற்று வேடக்காரன் எந்த அளவில் இந்த நாட்டை, நாட்டு மக்களை நசுக்கி கொள்ளக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார், அதற்கான ஆதாரத்தை இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நான் காட்டிவிட்டேன். ஆனால் என்னுடைய ஒரு சில கேள்விகள், எதற்காக மாணவர்கள் போராட வந்தார்கள்? இந்த மாணவர்கள் தீவிரவாதிகளா? எதற்காக தன்னுடைய ரைட்ஸை, தன்னுடைய அதிகாரத்தை அமைதியான முறையில் கேட்க வந்த இந்த மாணவர்களை அடித்தேர்கள், உதைத்தேர்கள், தரதரவென்று இழுத்தேர்கள், ஹியூமிலியேட் செய்தீர்கள், அவர்களை ஆயுதங்களை வைத்து டார்கெட்டட் முறையில் இந்த நாட்டு செக்யூரிட்டி போர்சஸ் அடித்தது, அட்டாக் செய்தது. 2வது, இந்த நாட்டு மாணவர்கள் எந்த தவறை செய்தார்கள்? எதற்காக அவர்களுக்கு இந்த தண்டனை? அவர்களுடைய டிமாண்ட் நியாயமான டிமாண்ட் கிடையாது. பேப்பர் லீக் நடக்கிறது, கோடிக்கணக்கான மாணவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து வருகிறார்கள். அப்போ அந்த நபர் பொறுப்பேற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டுமா? விலகக்கூடாது. விலக மாட்டார். ஏன்னா மாற்று வேடக்காரன் ஆட்சியில் அவருடைய சிப்பாய்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை அவர் பார்த்தார். இதில் பல்வேறு நபர்கள், முக்கியமாக 22 மாணவர்கள் உயிரும் இழந்திருக்கிறார்கள்.
கடந்த 7-8 ஆண்டுகளாக உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கை நீங்க பார்த்தீர்கள், அது ஏராளம். இந்த வருடம் இந்த பேப்பர் லீக் வழியாக உயிரிழந்த நபர்கள் 22 பேர். இந்த முதல் ஸ்லைடை பாருங்கள். இதற்கப்புறம் டேட்டா வழியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 152 பேப்பர் லீக்ஸ், 1-2 அல்ல, 152 பேப்பர் லீக்ஸ் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்தது. 152னா ஒரு மாதத்திற்கு ஒரு பேப்பர், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பேப்பர். That is when you come to this 152 numbers. இதில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை 7.5 கோடி, 7.5 கோடி மாணவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடியுடைய வார்த்தை ஞாபகத்தில் இருக்கார். 2014ஆம் ஆண்டு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன். அதே 10 வருடத்தில் 20 கோடி வேலை வாய்ப்பை அவர் உருவாக்கி இருக்கணும். உருவாக்கினாரா? 7.5 கோடி மாணவர்களுடைய வாழ்க்கையை அளித்த இந்த அரசாங்கம். சரி, இவ்வளவு பெரிய திருட்டு நடந்திருக்கிறது, இவ்வளவு பெரிய டேமேஜ் நடந்திருக்கிறது, 7.5 கோடி மாணவர்களுடைய எதிர்காலத்தை நீங்க அளித்திருக்கிறீர்கள், குற்றவாளிகளை நீங்க பிடித்தீர்களா? ஒரு கன்விக்ஷன் கூட நடக்கவில்லை, ஒற்றை கன்விக்ஷன் கூட நடக்கவில்லை. அப்போ யார் பணம் பார்க்கிறார்கள்? எதற்காக இந்த திருட்டு வேலையை பார்க்கக்கூடிய நபர்களை நீங்க ப்ரொடெக்ட் செய்து வருகிறீர்கள்? எதற்காக 152 பேப்பர் லீக் நடந்த பின்பு கூட ஒரு நபரை கூட இந்த நாட்டு அரசாங்கம் கைது செய்யவில்லை? இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு மாணவரும் 3-5 வருடம் அந்த பரீட்சைக்காக ப்ரிப்பரேஷன் செய்து வருகிறார். 8-10 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாணவரும் படிப்பிலேயே செலவழித்து வருகிறார். சரி, இது ஒரு பக்கம். ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய கல்விக்காக செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 40-50 லட்சம் ரூபாய். இட் இஸ் நாட் லெஸ். 40 to 50 lakh rupees செலவழித்த பின்பு கூட ஒரு ஆனஸ்டான முறையில், ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் ஒரு பரீட்சை நடக்கவில்லை என்றால் அதற்கான பொறுப்பு. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. அப்போ அந்த நபர் ரெசிக்னேஷனை கொடுத்து அவர் மீது வழக்கு பாய்ந்து அந்த நபரை கைது செய்யணுமா, கைது செய்யக்கூடாது? திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. இதுல இந்த 2வது ஸ்லைடு நீங்க பாருங்க. 2வது ஸ்லைடு நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டில் ஒரு வருடத்திற்கு நீட் எக்ஸ்பென்ஸ், நீட் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு? ஒவ்வொரு மாணவரும் வருடத்திற்கு 6 லட்சம் 6 lakh rupees செலவழித்து வருகிறது. இந்த டியூஷன் ஃபீஸ், ஆகாஷ், ஏலன் இது போன்ற இன்ஸ்டிடியூஷன்களுக்கு ஒரு வருடத்திற்கு 6 லட்சம் ரூபாய் கொடுத்து வருகிறார். 22 லட்சம் மாணவர்கள் இந்த வருடம் அதே போன்று 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பரீட்சைக்காக ப்ரிப்பேர் ஆன மாணவர்கள். அப்ப எவ்வளவு ஆச்சு? 1,40,000 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு. அரசாங்கத்துடைய எஜுகேஷன் பட்ஜெட் இஸ் 1,40,000 crore. ஆனால் இந்த மாணவர்கள் வெறும் நீட் ஆஸ்பிரன்ஸ் மட்டுமே செலுத்தக்கூடிய கட்டணம் எவ்வளோ? 1,32,000 கோடி ரூபாய். Close to the country's budget comes only from NEET aspirants. 1,32,000 crore. சரி, இதுல 1.4 lakh crore எஜுகேஷன் பட்ஜெட்டாக இருந்தால் கூட மாணவர்கள் நாட்டுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? மாணவர்கள் வழியாக ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் இது எல்லாமே கொடுக்கப்படுது. அதாவது பியோர் ப்ராஃபிட் அரசாங்கத்திற்கு வரும்போது இன்னொரு இடத்துல பியோர் தெஃப்ட் நடக்குது, திருட்டு நடக்கிறது. மாணவர்களுடைய எதிர்காலத்தை இருட்டறையில் தள்ளிவிடுகிறார்கள். இந்த இடம் கார்பரேட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகள், அடானி, அம்பானி போன்ற நபர்களுக்கு பாதிக்காது. அதனால ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய நபர் தன்னுடைய குழந்தைக்காக 6 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு 5 வருஷம்னா பாருங்க 30 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா அது வேற. ஒவ்வொரு மிடில் கிளாஸ் இன்னைக்கு தன்னுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு செலவழிப்பது இவ்வளவு. சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம் சார், எப்படியோ தத்தளிச்சு கடனுடனே வாங்கி வீட்டெல்லாம் வித்து, நிலத்தெல்லாம் வித்து, நகையெல்லாம் வித்து என்னோட மகனை படிக்க வச்சுட்டேன். Now what? இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா
மேனுஃபேக்சரிங் செக்டர். நீங்க அக்கம் பக்கத்துல போய் பாருங்க. இந்த என் டேபிள்ல இந்த மைக் இருக்கு, மேட் இன் சைனா. என்னுடைய கையில இந்த லேப்டாப் இருக்கு, அமெரிக்கன் ப்ராடக்ட் பட் மேட் இன் சைனா. என் கையில இன்னொரு கருவி இருக்கு, இதுவும் மேட் இன் சைனா. நீங்க உங்களோட வீட்டை சுற்றி பார்த்தீர்கள்னா ஐபோன்ல இருந்து உங்களுடைய சார்ஜர்ஸ்கள்ல இருந்து எல்லாமே சைனா. வரக்கூடிய பல்பு எல்லாமே சைனா, எல்இடி பல்ப் எல்லாமே சைனா. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரை நீங்க முறக்கி விட்டீர்கள், எந்த விதமான வேலையும் மேனுஃபேக்சரிங் கிடைக்காது. சரி, ஆண்டர்பிரினர்ஷிப், சிறு குறு தொழில்களை செய், எப்படியாவது ஒரு சின்ன பிஸ்னஸை செஞ்சு நான் பொழைச்சிடலாம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அன்ஆர்கனைஸ் செக்டரை நீங்க டிமானிட்டைசேஷனை போட்டு ஜிஎஸ்டியை போட்டு முடக்கி விட்டு, கார்பரேட் ஜாப் ஒரு சில கம்பெனிகள் கையில் தான் இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போகும். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உத்தியோகம் கிடையாது, கார்பரேட் ஜாபும் கிடையாது. பப்ளிக் செக்டர், அரசு நிறுவனங்களை சில்லறை விலைக்கு அடானி அம்பானி போன்ற நபர்களுக்கு எழுதி கொடுத்து வரக்கூடிய வேலையை அதே இரட்டை வேடக்காரர், மாறுவேடக்காரர் பார்த்து. பெயர் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கீழே கமெண்ட்ல அவருடைய பெயரை போடுங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸும் விற்கப்படுகிறது. இப்போ அரசு உத்தியோகம், அந்த அரசு உத்தியோகத்திற்காக தான் இந்த போராட்டம், இந்த போட்டி. கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா கார்பரேட்டாக இருக்கட்டும், ஐடி ஜாப்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் செக்டராக இருக்கட்டும், சர்க்காரி நோக்கரியாக இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஷிப் ஆக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் ஆக இருக்கட்டும், எதுவுமே நடக்கவில்லை. 40-50 லட்சம் ரூபாய் நீங்க செலவழிப்பது மட்டும்தான் மீது. ரிசல்ட் இஸ் ஜீரோ, a big zero. பிரைவேட் செக்டர்ல 25-30,000 15,000 வேலை கிடைச்சிடும், எல்லாருக்கும் கிடைச்சிடும். பட் நீங்க படிச்சதற்கு தகுதியான வேலை 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது எத்தனை பேர் என்று நீங்களே கணக்கு போட்டு கடைசி. இந்த மாணவர்களுடைய கோரிக்கை எதற்காக இவர்களுக்கு இந்த அடி உதை கிடைத்தது? தீவிரவாதிகளா, கொலைகாரர்களா, தேச துரோகிகளா? கிடையாது. அவர்கள் கேட்டது ரெசிக்னேஷன் ஆஃப் தர்மேந்திர பிரதான். அனைத்திற்குமே காரணமாக இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் ரெசிக்னேஷனை கொடுத்தார். வெட்கமாக இல்லை இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு, இல்ல அதே தர்மேந்திர பிரதான் இருக்கு, அவருக்கும் ஒரு மகள் இருக்கு. அந்த பெண்மணியும் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டுதான் இருக்கு. கொஞ்சமாக ஒரு துளி வெக்கமாக இருந்தால் கூட அன்னைக்கு 20ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த தடியடிக்கு பின்பு அவரே முன் வந்து, என்னால் இந்த நாட்டு மாணவர்கள் கஷ்டப்பட வேண்டாம், என்னால் இந்த மாணவர்கள் அடிவாங்க வேண்டாம், என்னால் நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் ரெசிக்னேஷனை கொடுக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். என்ன கூறினார்? ராகுல் காந்தி எதற்காக நரேந்திர மோடி வாசலில் போராடினார்? ராகுல் காந்தி இந்த நாட்டு மாணவர்களை வைத்து அரசியல் செய்து வருகிறார். This is what Dharmendra Pradhan had said. He did not speak about students. He did not speak about paper leak. He did not speak about Cockroach Janata Party's protest in Jantar Mantar. He did not speak about police atrocity in Delhi. He did not speak about the education system. He did not. What he spoke? Rahul Gandhi's protest on the gate of Narendra Modi's house. Anyways, இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா அவர்களோட இரண்டாவது கேள்வி, யார் இந்த மாணவர்களை அடித்தார்கள், யார் இந்த மாணவர்களை தாக்குவதற்கான அந்த உத்தரவை போட்டார்களோ அதற்கான அக்கௌண்டபிலிட்டி, யார் அதற்கான பொறுப்பு எடுத்துக்கொள்ளும்? டெல்லி ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண்மணி ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருந்து உயிரிழந்த அந்த காட்சியை நாம் பார்த்தோம். உயிரிழந்து விட்டார். பல நபர்களுக்கு இன்னொரு மாணவர் அவருடைய ரைட் கண் போயிருச்சு, அந்த பெலட் ஷூட் அவுட்ல ஒரு கண் கம்ப்ளீட்டா போயிருச்சு, பார்வை இழந்துட்டார். அப்படியே இன்னொரு மாணவர் சட்டையை தூக்கி காட்டுறாரு, பெலட் குண்டு பாஞ்சு அப்படியே வயிறு பூரா சின்ன சின்ன ஓட்டை விழுந்து கிடக்கு, முகத்துல ஓட்டை இருக்கு, நெஞ்சில ஓட்டை இருக்கு. உலகத்தில் பேன் செய்யப்பட்ட ஆயுதம். ஹியூமன் ரைட் கமிஷன் அதை பேன் செய்ய வைத்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும். இஸ்ரேல் போன்ற நாடு காஷ்மீர்ல அந்த பெலட் குண்டுகளை பயன்படுத்தினார்கள். இப்போ முதல் முறையாக டெல்லியில் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கிறார். யார் அந்த உத்தரவை போட்டது? பெண்களுக்கு கரண்ட் ஷாக் அடித்த அந்த காட்சியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கரண்ட் ஷாக்,
மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை பெய்யும் போது கரண்ட் ஷாக் ஒரு நபர் மீது அடிச்சால் அப்படியே துடிக்கிறது அங்க இருக்கக்கூடிய பெண்கள், மாணவர்கள். Who gave you this order? How did you got these arms? Nobody knows. There is no accountability. Narendra Modi must apologize. இந்த நாட்டின் தலைமையில் இருக்கக்கூடிய அதே நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்கள் மத்தியில் மன்னிப்பை கேட்க, இந்த நாட்டு மாணவர்களுக்கான உரிமைகளை, அதிகாரங்களை நான் கொடுப்பதில் ஃபெயில் ஆகிவிட்டேன். ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க 2 கோடி மாணவர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுப்பேன், ஆத்ம நிர்பர் பாரத் சொன்னீங்க, மேக் இன் இந்தியான்னு சொன்னீங்க, அடுத்தடுத்து பல்வேறு பெயர்களை வைத்தீர்கள், ஸ்கில் இந்தியான்னு சொன்னீங்க. எதுவுமே கிரவுண்டில் நடக்காது, அனைத்துமே பிரச்சாரம் பிரச்சாரம் பிரச்சாரம். அப்படி நீங்க கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டம், ஒவ்வொரு திட்டமும் சரியாக தன்னுடைய வேலையை பார்த்திருந்தால் இன்னைக்கு இந்த கூட்டம், இந்த மாணவர்கள் உங்களுக்கு எதிராக போராடி இருக்க மாட்டார்கள். உங்களுக்காக அவர்கள் பாராட்டி புகழ்ந்து பேசியிருப்பார்கள். இன்னைக்கு பல்வேறு கிரியேட்டர்ஸ்களுக்கு இமெயில்ஸ் வந்து, இமெயில்ல 2 ரீல்ஸ் மட்டும் போடுங்க, அரசாங்கத்திற்கு சாதகமாக இந்த மாணவர்களை எதிர்த்து நீங்க போடுங்க, 40,000 50,000 கிடைச்சு. This is how Narendra Modi is manipulating this country. Narrative, propaganda வழியாக இந்த நாட்டை நடத்தக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமா, கேட்க? இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபெயில் ஆக்கிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரெசிக்னேஷனை கொடுக்கணுமா, கொடுக்க? இந்த நாட்டு மாணவர்களை ஆடு மாடை அடிக்கும்படி அவர்களுடைய மண்டையை உடைத்த, அவர்களுடைய சதையை கிழித்தெறித்த அந்த போலீஸ்க்கு உத்தரவு கொடுத்த ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ரெசிக்னேஷனை கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாது? இது நியாயமான கோரிக்கையா? உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை தயவு செய்து கீழே கமெண்ட் எழுதுங்க. இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக இந்த வீடியோ பல லட்சம் நபர்களுக்கு போய் சேரட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். அதற்கான பொறுப்பை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி இந்த சேனலை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகம் செய்யலாம். காரணம், தொடர்ந்து இந்த சேனலை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். நாங்கள் காட்டக்கூடிய இந்த போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.